பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருடம் இருக்கு. இந்த ஒரு வருடத்துக்கு இடைவெளி இருக்கும் போதே இப்பொழுதே ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கூட்டணி பேரத்தை ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலபரமா போயிட்டு இருக்கு தமிழக அரசியல் வட்டாரமே. குறிப்பா பாத்தீங்கன்னா பாஜக நிறைய கட்சிகளை கலைத்து சீட்டு ஆடுகிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீப காலமா நம்ம எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் சந்திச்சாரு. நான் டெல்லிக்கு அதிமுக அலுவலகத்தை பார்வையிட போறேன் அப்படின்னு ஒரு பொய்களை சொல்லி மறைமுகமா என்ன பண்ணாரு, அமித்ஷா போய் சந்தித்துட்டு வந்தாரு. சந்தித்துட்டு வந்துட்டு சில பல நிபந்தனைகள்லாம் வைத்தாரா, நம்மளுக்கு என்ன பண்றது தகவல் வந்திருக்கு. அண்ணாமலையை மாத்தணும், சசிகலாவை டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்ஸையும் உள்ள சேர்த்துக்க மாட்டேன், என்னை நிர்பந்திக்க கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பல நிபந்தனைகள்லாம் என்ன பண்ணிருக்காங்க பாஜக இவங்களுக்கு கொடுத்துருக்கு. அதை இவர் ஒரு சில நிபந்தனைகளை ஏத்ததாகவும் ஒரு சில நிபந்தனைகளை வேணாம் அப்படின்னு சொன்ன மாதிரியும் கருத்துக்கள்லாம் முன் வந்திருக்கு. ஆனா இதுல பாஜக என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியை ஒரு ஹோல் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியுடைய வரலாறுகள் தான் இதற்கான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, சசிகலா முதலமைச்சரா பதவி கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போனாங்க. ஆனா சசிகலாவே எந்த அளவுக்கு தூக்கி விசிறடிச்சாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு கருத்து. டிடிவி தினகரனை எந்த அளவுக்கு தூக்கி அடிச்சாரு, ஆட்சி நடக்கிற வரைக்கும் இருந்துட்டு இந்த ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணது முதல்வரா எடப்பாடி பழனிசாமி 4 வருட காலங்களை கம்ப்ளீட் பண்ணதுக்கு முக்கிய காரணமா இருந்த ஓபிஎஸ் எந்த அளவுக்கு தூக்கி அடிச்சாரு. சோ துரோகத்தின் முழு வடிவமா இருக்கிறாரு. காரியம் வேணும்னா காலை பிடிப்பாரு, காரியம் முடிஞ்சா காலை வாரி விடுவாரு அப்படின்ற ஒரு கதையில தான் எடப்பாடி பழனிசாமி நின்று இருக்காரு. அவரோட வரலாறுகள் பேசணும். அதனாலே என்ன பண்ணிருக்காங்க, பாஜக என்ன பண்ணுதான் இவரை சரியா நம்பாம ஒரு விஷயத்த என்ன பண்ணிருக்காங்க, ஹோல்லே வச்சிருக்காங்க. குறிப்பா பாஜக ஒரு சில தகவலை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிஞ்சு கடந்த அதிமுகவா கூட்டணி வச்சானா இதுல ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிணைந்த அதிமுகவா இருந்து கூட்டணி வைங்க, அப்பதான் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்து கொடுத்திருக்காங்க. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லும் போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏங்க அவங்களெல்லாம் சேர்க்க மாட்டேன், அவங்க உள்ள சேர்த்துன்னு வச்சுங்களேன் நிறைய குழப்பங்கள் ஏற்படும், வேணும்னா ஓபிஎஸ் வேணா சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் மற்ற மூத்த அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, அவரை சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவரை சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிபந்தனை இருக்கு, நிர்பந்தம் இருக்கு. அதனால அவரை சேர்த்துக்கலாம். ஆனா டிடிவி தினகரையும் சசிகலாவையும் ஒருபோதும் சேர்த்துக்க மாட்டேன், அவங்க உள்ள வந்தாங்கன்னா என்னென்ன மாதிரி கலகங்கள் நடக்கும், குழப்பங்கள் நடக்கும், ஏன் எனக்கே ஆப்புகள் நடக்கும், அதனால அவங்களால சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தகவலை முன் வச்சிருக்காங்க. ஆனா பாஜகவுக்கு ஒன்னே ஒண்ணுதான், எதுக்குங்க சதறி கிடக்கணும், பிரிஞ்சு கிடக்கணும், ஒன்னு சேர்த்துக்கலாங்க அப்படின்றத ஒரே கருத்துல தான் பாஜக நிக்குது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல, யாருக்குமே தெரியல. ஆனா பாஜக காரங்க தெரிஞ்சு அதிமுக பிரிஞ்சு கிடக்கூடாது, ஒன்னா இருந்தாதான் சக்தி அப்படின்ட்டு. அந்த சின்ன வயசுல எல்லாம் சொல்லுவாங்களா, சிங்கம் மாடு அடிக்க போன கதையா, 4 மாடு ஒன்னா இருக்கும் போது ஒன்னும் பண்ண முடியல, பிரிஞ்சு கிடக்கும் போது உள்ள பூந்து என்ன பண்ணுச்சா, சிங்கம் ஒவ்வொரு மாட்டையும் அடிச்சு சாப்பிட்டுச்சான். அந்த மாதிரி கதையா தான் பாஜக அதிமுகவை அப்படி பிரிச்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுது, ஒன்னு சேர்த்துதான் 2026 எலெக்ஷன்ல எப்படி திமுக வீழ்த்தி நம்ம ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி இப்ப எல்லாரும் பிரிஞ்சு போனதெல்லாம் ஒன்னு சேர்க்குது. சோ இதை புரிஞ்சுக்காம எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு வச்சுட்டாரா. சரி நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு இப்ப பாஜக வேற ஒரு ஆட்டத்தை ஆடி இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையனை தலைமையா கொண்டு வந்தது, செங்கோட்டையனை பொதுச் செயலாளராக்கி பிரிந்து கடந்தவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்தலாம். சோ இப்போ இபிஎஸ் டீம்ல இருக்கிறவங்களே இபிஎஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இபிஎஸ் மட்டும் வெளியே தள்ளிடுவோம், செங்கோட்டையனை உள்ள கொண்டு வந்து எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம கூட்டணி வச்சுப்போம் அப்படின்ற ஒரு கணக்கு என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. இதுல இடையில இப்ப புதுசா வந்திருக்க ஒரு தகவல் படி இன்னொரு ஆப்ஷனையும் வச்சிருக்காங்களாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க திமுக இந்த தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மும்முனை போட்டியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ திமுகவும் திமுக கூட்டணி சார்ந்தவர்களும், இப்போ பாஜக கூட்டணி சார்ந்தவர்களும், இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படி என்ன பண்ணுதுன்னா தேமுதிகவும் சில கட்சிகளை என்ன பண்ணலாம், கூட்டணியில சேர்த்து அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இதுல யாரு கூட கூட்டணியே போக மாட்டேன், நான் சிங்களா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி என்ன பண்றாங்கன்னா, அவர் தனியா நிக்க போறேன், அப்ப 4 முனை போட்டியா வரும் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுறதுனால இப்ப பாஜக என்ன மாதிரி ஒரு விஷயங்களை மூவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க சீமான் இருக்காருல்ல, சீமான முன்னாடி கொண்டு நிக்க வச்சு 80 சீட் அவரு குத்துட்டு அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு கணக்கை முன்வைக்கிறதா நம்மளுக்கு செய்திகள் வந்திருக்கு. எப்படி அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கிறாங்க. இப்போ அதிமுக அந்த கூட்டணி இது வரல, இவங்க ஒற்றுமையா இருந்து இங்க வரல அப்படின்ற பட்சத்துல அதிமுகவை கழட்டி விட்டுட்டு பாஜக
சீமான் இன்னும் சில பல கட்சிகளை சேர்த்து சீமான் முதல்வர் வேட்பாளராகவும் 80 சீட்டு அவருக்கும் 80 சீட்டு பாஜகவுக்கும் மீதி உள்ள சீட்டை கூட்டணி கட்சிகளுக்கு பிரிஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு ஓபிஎஸ் ஐயா வருவாரு, டிடிவி தினகரன் வருவாரு, இன்னும் சில புதிய நீதி கட்சி இருக்கு. சோ இந்த கட்சிகளுக்கெல்லாம் சீட்டை பிரிச்சு கொடுத்துட்டு 80 சீட்டு நாம் தமிழர் கட்சிக்கு, 80 சீட்டு பாஜகவுக்கு முதல்வர் வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களை முன்வைத்து இப்படி கூட்டணியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்களா, இப்படி காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிற எதிர்கட்சிகள் பிரிந்து கிடந்தா எல்லா ஓட்டும் திமுகவுக்கு ஆதரவா போயிடும், அப்ப திமுக வீழ்த்த முடியாது. சோ இந்த மாதிரி ஒரு கூட்டணி வச்சு நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு கணக்குல பாஜக காய்களை நகர்றது தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது, செய்திகள் வருது. இதன் அடிப்படையில சமீப காலமா சில தினங்களுக்கு முன்பாக சீமான் அவர்கள் நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காரு. ஆனா சந்திச்சுட்டு என்ன சொன்னாரு, நான் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது முற்றிலுமாய் போய், அதாவது சீமான் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா அதுல பொய்கள் இருக்கும் அப்படின்றதுல இதுவும் ஒரு சில உதாரணமா இருக்கு. நிர்மலா சீதாராமனை தனிமையா சந்திச்சுட்டு வந்திருக்காரு. சில பல ஆலோசனைகள் எல்லாம் கூட்டணி பற்றியும் தேர்தலை பத்தி என்ன பண்ணிருக்காங்க, விவாதிச்சு என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. இப்போ சீமான் அமித்ஷா சந்திச்சா பெருசா பேசியிருப்பாங்க. இப்ப நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறதுனால அது சந்திப்பு இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு பொய்களை சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம மோடியை புகழ்ந்து பேசுறாரு, அண்ணாமலையை புகழ்ந்து பேசுறாரு. சோ பாஜகவை தொடர்ந்து என்ன பண்ணிருக்காரு, புகழ்ந்து பேசுறாரு. தமிழ் தேசியத்தை விட்டுட்டு பாசிசத்தை கையில் எடுத்துட்டாரு. சோ இந்த விவகாரம் போகும்போது இவரு நம்மளுக்கு ஆப்டபிளா இருப்பாரு அப்படின்றதுனால சீமானை முன்வைத்து அதிமுகவை ஒதுக்கிட்டு, அதிமுக ஒருவேளை ஒத்து வரலனா, இந்த ஒற்றுமைக்கு ஒத்து வரலனா அதிமுகவை புறந்தள்ளிட்டு சீமானை முன்னிப்பாட்டு, ஏன்னா சீமானுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8% ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாநில அந்தஸ்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க கட்சியில இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா இருந்தாலும் சீமானை முன்னிறுத்தி அவர் வந்து முதல் வேட்பாளர் நிப்பாட்டி இந்த மாதிரி ஒரு சீரை கிரியேட் பண்ணி நம்ம எலெக்ஷன்ல நின்று சந்திச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கதா நமக்கு தகவல் வந்திருக்கு. எப்படி பார்த்தாலும் இங்க எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா சீமானை முன்வைத்து பாஜக அரசியல் காய்களை நகர்த்தாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் முற்றிலுமான உண்மையா இருக்கு. இது வந்து அவங்க பாஜக இப்படி காய்களை நகர்த்துறதா நம்மளுக்கு விஷயம் வந்திருக்கு. ஆனா இருந்தாலும் இது பாசிபிள் ஆகாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்தா இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சங்கிய நண்பனா இருந்ததும் பாப்பானை எப்படி சமமா பாப்பான் அப்படின்ற சனாதனத்துக்கு இவர் ஆதரவா போனதுனால நிறைய பேர் இவர் கட்சியில இருந்து வெளியே போனாங்க. இவர் தமிழ் தேசத்துக்கு தான் நிப்பாரு, தமிழ் ஆதரவாளரா இருப்பாரு அப்படின்னு நினைச்சா இவரோட பயணிச்சவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, பாஜக பக்கம் போறாரு அப்படின்றதுனால எல்லாருமே என்ன பண்ணாங்க, வெளியே கிளம்பிட்டாங்க. சோ இன்னமும் இவங்க என்ன பண்ண போறாங்க, இவங்க கூட கூட்டணி வச்சு இவங்க இன்னும் பலத்தை இழக்கிறதுக்கு சீமான் அவர்கள் தயாரா இருக்க மாட்டார் அப்படின்றதான் ஒரு நம்பிக்கையா இருக்கு. ஆனாலும் சீமானை நம்ப முடியாது அப்படின்ற ஒரு கமாவை போட்டு ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. ஒருவேளை சரத்குமார் திடீர்னு நைட்ல யோசனை வந்த மாதிரி கட்சியை கலைச்சிட்டு பாஜக கூட எப்படி போய் இணைஞ்சாரோ சீமான் அவர்களும் இணையறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா அரசியல் விமர்சகர்களும் விமர்சிக்கிறாங்க. சோ பாஜக எப்படியாவது இங்க கால் பதிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக நோக்கத்துக்காக அதிமுகவையும் நாம் தமிழரை வச்சு ஒரு வகையான டிராமாவை, ஒரு வகையான ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இதுல எல்லாரும் சுதாரித்து இருக்க வேண்டும், பாசிசத்தை உள்ள விட்டுடவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. சோ பாஜக அடுத்த கட்ட லெவலுக்கு இதை எப்படி எடுத்துட்டு போறாங்க, ஏன்னா இன்னும் டைம் இருக்கு, 1 வருட காலம் இருக்கு. எப்படி வேணாலும் மாறலாம், இந்த மாதிரி செய்திகள் வரலாம், இந்த செய்திகள் நாளைக்கு வேற மாதிரி ஆகலாம். சோ எப்படி வேணாலும் ஆட்டத்தை கலைச்சி பாஜக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ சீமானை முன்னிறுத்தி பாஜக இங்க ஆட்சியை கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் போயிட்டு அதிமுக மூலியமாகவும் இங்க ஆட்சிகளை கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் போயிட்டு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.